கர்த்தரே மின்னல்களை உண்டாக்குபவர், மனிதருக்கு அவரே மழையை தருபவர், வயல்வெளிகளில் பயிரினங்களை முளைப்பிப்பவரும் அவரே. அந்த கடவுள்கிட்ட மன்றாடுங்க மழைக்காக அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் மின்னல்களையும் ஏற்படுத்தி காற்றையும் அனுப்பி எல்லா மழையும் அவர் கொடுக்கிறாரு. ஆகியனால ஜெபம், அந்த ஊக்கமான ஜெபம் உருக்கத்தோடு கூட இருக்கணும். நேர்மையானவருடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. ஆகியால பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் எப்படி நம்ம இருந்தா அங்க கேட்கப்படும். சீராக்கு 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்று கொள்ளப்படுவர், அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். யாருக்கு ஏற்றவாறு? ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவாராம், அவருடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, அவருடைய விருப்பத்தின்படி இல்லாத நாம என்ன ஜெபம் கேட்டாலும் அங்க பரலோகத்துக்கு அந்த ஜெபம் போகாது. அது அங்க போய் முகில் எட்டாது, ஒண்ணு எட்டாது. திருப்பாடல் நாங்க வாசிக்கிற 141 திருப்பாடல் 2ஆம் வசனம், தூபம் போல் என் மன்றாட்டு உன் திருமுன் ஏற்று கொள்ளப்படுவதாக. 50 வருஷம் நாங்க காணிக்க பாட்டா பாடுவோம். அப்ப எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, பாட்டு பாடிட்டு இருந்தோம். தூபம் போல் என் ஜெபம் உம்மை நோக்கி எழும்பாதோ, வானோக்கி எழும்பும் என் கரங்கள் பலியாகாதோ. அப்ப அங்க பாடி சின்ன பையன்ல இந்த காணிக்கை பாட்டை இது பாடுவோம். இப்பதான் இது எங்கடா எடுத்தாங்கன்னு பார்த்தா திருப்பாடல்ல அந்த இருக்குது. ஓ, இதுல தான் எடுத்தாங்கன்னு இப்ப தெரியுது. அந்த தூப புகை எப்படி அப்படியே போகுது காத்தடிக்கிற பக்கம், அது போல நம்முடைய ஜெபம் உண்மையான உள்ளத்தோடு கூட போகணும்னா அங்க பார்க்கிறோம். சீராக 35:17ஆம் வசனம், தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டுவோமா? தட்டுறது என்னதுன்னா நான் சொல்லிவிட்டேன்னு இல்ல, கொஞ்சம் தூங்குறதே கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு பாக்கிட்டோம்னு தான் அதுக்குதான் கை தட்டு சொல்றது, வேற ஒண்ணுத்துக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆகினால பிரியமானவர்களே, தாழ்மையோடு கூட 2 பேரும் போய் கௌரவத்தோடு வேண்டுறாங்களே, ஜெபம் கேட்க படிச்சு ஆயக்காரனும் வரி தண்டு போறோம், அந்த பரிசையனும் வரி தண்டு போறோம். போய் வேண்டும் போது அவனை பத்தி பெருமையா பேத்தி ஜெபம் பண்ணா கேட்கல, ஒரே மனசோட தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு இயேசு சொல்றாரு. திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். நீதி நேர்மையோடு கூட நம்ம இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு என்ன பண்றாரு? செவி சாய்க்கிறார். நம்மளுக்கு பிரியமா இல்லாதவங்களுக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிவிட்டு அவங்க கூப்பிட்டாங்களே, நம்ம திரும்பி பார்க்கிறோமா? திரும்பி பார்ப்போமா? வந்து பக்காளி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாய் சொல்லிட்டா அப்படியே ஒரு முறைச்சோம்னா அப்படியே நடிப்பு பண்ணும், அப்படி போயிடுவோம். நம்மளுக்கு பிரியமா இல்லாதவங்க நாம கூப்பிடுவோம், அவங்க எங்கேயோ கூப்பிட்டா கூட ஏக்கா என்னைய கூப்பிட்ட அப்படின்னு நம்ம போவோம். அங்கே அதைத்தான் இயேசு சொல்றாரு அந்த வசனம், நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார். அடுத்து யாருடைய ஜெபம் கேட்கப்படாதான்? நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவருப்பை தருமா. பொல்லாத வழியில நம்ம செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு பண்ணாத அக்கிரமத்தெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து 2 குண்டால அரிசி போட்டு பொங்கல் வச்சு ஆட்டுக்கறி நீ போட்டாலும் சரி, நீ பொங்கல் சக்கரை பொங்கல் போட்டாலும் சரி, பாத்து போட்டாலும் சரி, அந்த பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவருப்பு. அருவருப்பாது. நம்ம கடவுளுக்கு நீ கொண்டு 108 பூசை வச்சாலும் சரி, இல்ல 108 வேண்டுதல் தேர் ஓட்டினாலும் சரி, நம்ம பொல்லாத வழியிலிருந்து நம்ம தாழ்த்தி மனமாற்றம் அடையாதபடிக்கு நம்ம செய்யற அந்த பலி கடவுளுக்கு என்ன செய்யலாம்? அருவருப்பை தருமா. அடுத்த அதே வசனத்தில் கீழே வாசிக்கிறோம், நேர்மையானவளின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததா இருக்கும். காயின் ஆபேல் 2 பேரும் பலி செலுத்தினாங்க. ஆனா காயனுடைய பலிய அவன் நேர்மையான உள்ளத்தோடு செலுத்தாத ஆண்டவர் என்ன பண்ணாத? ஏற்றுக்கொள்ள. காயனுடைய பலிய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆகியாலே பெரியமானவர்களே, நீங்க நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் அது கடவுள் நமக்கு கடவுள் உகந்ததா இருக்கும், நமக்கு பலன் கிடைக்கும். அதே நீதிமொழி 15:9ஆம் வசனம், பொல்லாரின் செயல்கள் ஆண்டவருக்கு அருவருப்பு.
நீதி பின்பற்றுவோரிடம் அவர் அன்பு கொள்கிறார். அந்த பொல்லாடி செயல்கள், அந்த தீய சிந்தனை செயல்கள் எல்லாம் கடவுளுக்கு அருவருப்பா இருக்குதான். செத்து போய் நாரி போய் கிடக்கிறது போய் அப்படியே நீந்தம் அப்படின்னு பார்ப்போமா? என்னத்த பிடிப்போம்? மூக்க பொடிச்சுக்கிட்டு அப்படியே இடத்த காலி பண்ணா போதும் தானே. அப்படியே அந்த மல்லிகைப்பூ மணக்கும் போது எப்படின்றோம், அதுவே எந்த பக்கத்துல இருக்கிற சுத்தி முத்தி போயிட்டு 4 பூ பேசிட்டு வந்துடலாம். தடுவத்தை பேசலாம் தெரியுது, 4 பூ ஆசையா இருந்து பேசிட்டு வந்துட்டு சொல்லிவிடலாம். கண்டாப் சொல்ற காங்கலன்னா யாரும் தெரியலக்கா, காத்துக்கு அடிச்சு கொட்டிட்டு போயிருக்கணும்னு கூட சொல்லிவிடுவோம். அந்த நாத்தடிச்சா ஓடி போயிடுவோம். ஆகியனால இன்னைக்கு நம்ம செய்யறது கடவுளுக்கு அருவருப்பா இருக்குதா, கடவுளுக்கு பிரியமா இருக்குதான்னு பார்க்கணும். அதே நீதிமொழி 15:26 தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கிறார், மாசற்றோரின் சொற்களே ஓப்பளிப்பவை பார்க்கிறோம். எத்தனை பாருங்க, அந்த பொல்லாருக்கும் நீதியா இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை அந்த அதிகாரத்திலேயே காண்பிக்கிறார். 29 ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலையில் இருக்கிறார், தமக்கு அஞ்சி நடப்போரின் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய பெரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் நம்ம ஒரேடி எங்கெங்கெல்லாம் போறோம், எந்த வேளாண்மைக்கு தான் போ, சோகத்தூருக்கு தான் போ, குருசு மலைக்கு தான் போ, அலசூருக்கு போ, இன்னும் வர மாசம் டோர் மலைக்கு தான் போ, எங்க போனாலும் கூட நம்ம மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்காத போய் என்ன போஸ்ட் வச்சாலும் சரி, வேற்று திருவாட்டினாலும் சரி, திருப்பலி காசு கொடுத்தாலும் ஜெபம் கேட்கப்பட மாட்டார். நம்முடைய ஜெபம் இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம போய் கேட்கலன்னா குறை யாருக்கிட்ட, கடவுள்கிட்ட நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்குது. திருமணம் எத்தனையோ வருஷம் ஆனாலும் அந்த கர்ப்பம் தரிக்கலைன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதோ குறை இருக்குது. அவங்க டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு டாக்டர் சொல்ற ஆலோசனை படி நடந்தால் வெளியே அவங்களுக்கு குழந்தை பெற வாய்ப்பு இல்லை. மருத்துவத்தை போய் நம்ம நோய்க்கு மருந்து கேட்கிறோம், அந்த டாக்டர் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மருந்து சொல்லும் பொழுது அதுக்கு செஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த நோய் சுகாகும். நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னா சும்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் டானிக் வாங்கிட்டு செவத்து மாலை வச்சுட்டு மாத்திரை வாங்கிட்டு அம்மாண்டி வீசிட்டு போட்டு ஊட்டாம ஒரு நாள் எத்தனை கர்ப்பதிகள் டானி கொடுத்தாங்க, ரத்த ஜோசி அடிக்கிறது ஊட்டாம ஆள் ஊற்றி போடுறது. வீட்டுக்காரன் கேட்டா குடிச்சு போட்டேன், இங்க நோவு நல்லா முக்கிறது, ஏன்னா அவன் போய் காசு போயிட்டு அங்க ஓடுறது, வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அங்க வர வழியிலேயே அசத்து கீழே போட்டு வந்துடுறது. அப்புறம் எங்க நோவு நல்லாவா? அது போல பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி நம்ம வாழாத வரைக்கும் நம்முடைய ஜெபம் மன்றாட்டு நம்முடைய என்ன வேண்டுதலும் கேட்கப்பட போவது இல்லை. ஆகியனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் உணர்ந்து நம்முடைய ஜெபத்தை நம்முடைய மனசை மாத்தி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தான் நம்முடைய ஜெபம் ஆண்டவர் கேட்பார். ஆகியனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா கேட்கப்படலையா நாமளே சிந்தித்து பார்த்துக்கணும். மற்றவங்க சொல்றாங்களே இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நாமே பார்த்துக்கணும். நம்ம கட்டுக்கிற தூசியை எடுத்துக்குவோம், அடுத்துக்கிறது நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம கட்டில் துரும்பு வச்சுட்டு அடுத்துக்களை தூசி பார்க்கறது வேண்டாம்னு சொல்றாரு. ஆகியால நம்ம நேர்மையானவர்களா இல்லை நேர்மை அற்றவர்களா, நம்ம பாவ வழியிலேயே இருக்கிறோமா அல்லது பரிசுத்த வழியில் இருக்கிறோமா என்பதை நாம் வேதவசனம் சொல்லுது. நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். வேதவசனம் தெளிவா இருக்குது. ஆகியால் நம்ம ஜெபத்துக்கு எது தடையா இருக்குது, ஏன் கேட்கப்படல? சீராக்கு 15:9 பாவிகளின் வாயிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது, அது ஆண்டவரிடமிருந்து அவர்களுக்கு அருளப்படவில்லையா. நம்ம என்னதான் ஸ்தோத்திரம் சொல்லிங்க துதிங்கன்னு குதிச்சாலும் கூட அந்த பாவத்தை உணராதபடிக்கு வேண்டணும்னா அது கேட்கப்படாது. ஏசாயா 59:1 மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. நம்மளை தண்ணிலேயோ நெருப்புலையோ எங்கே விடும்போது கை பிடிச்சு அவர் இழுக்கிறதுக்கு அவர் கை குறுகி போகல இல்லையா. அது கன்னடத்தில் பார்த்தா நான் கை மோட்டு கை அல்லான்னு, அது மோட்டு கை இல்லையா அப்படின்னா இதை ஓனம் பண்றதா இல்ல. அவர் சொல்றாரு கேட்க முடியாதபடி ஆண்டவன் காது மந்தமாகி விடவில்லை. 2 உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன, உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவர் முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன அப்படின்னு சொல்லுது. ஆகியால இன்னைக்கு நம்ம பாவம் எப்படிப்பட்டதா இருக்குது, ஏன் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல? அப்ப அந்த பாவம் தடையா இருக்குதா, அந்த பாவத்தை நம்ம விடணும். திருப்பலிக்கு போறோம் பாருங்க, முதலாவது
கடவுளை அந்த புகழ்ந்து பாடுறோம். ரெண்டாவது என்ன ஜெபம் பண்றோம்? சொல்லாலும் செயலாலும் என் பாவங்கள் பல. அது ஒரு பாவத்தையாவது நினைச்சு சொல்றோமா? நம்ம சாகர சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லும் போது நம்ம கடை 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 அதை சொல்றோம். சில பேர் வாயே திறக்கிறதால. நீ வாயை திறக்கலையே, அப்புறம் எங்க நீ பாவ அறிக்கை செய்யல? அறிக்கை செய்யலையே நீ. அந்த ஜெபத்தை சொல்லணும். வாய் விட்டு நிறுத்தி நிதானமா நம்ம அனைவரும் சொல்லி அதை நினைச்சு பார்த்து சொல்லணும். சொல்லல என்ன தவறு இருக்கிறோம்? கடமை. கணவன் மனைவிக்கு கடமை, பிள்ளைங்களுக்கு பெற்றோருக்கு கடமை, வாத்தியார் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, பிள்ளைங்க வாத்தியார் சொல்றது கேட்கறது, டாக்டர் சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை. வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம்ல, சாமியார் அவர் கடமை. ஆண்டவரோட எல்லாம் கீழ்படின்னு சொல்றது. அங்க பட்டம் கொடுத்தாட்டி வாயா நீ சாமியார் நானும் சாமியார், இன்னும் அங்க மாத்தி நான் என்ன போறது? போக மாட்டேன், இல்லைன்னா லீவுக்கு போறேன், ஒரு வருஷம் சுத்துறேன். கடமை அங்க தவறிடுறாங்க. கணவன் மனைவி நாங்களும் அப்படித்தான். அங்க வாக்குறுதி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு பிரமாணிக்கமா இருந்து வாழ்நாள நான் நேசிக்கவும் மதிக்கவும் தயாரா இருக்கிறேன். அப்ப தாலி கட்டினா போதும். அவன் எப்படா அவன் சொல்றாங்களே தாலி கட்டணும்னு இவனுக்கு, அவனுக்கு எங்க தாலி கட்டாத போயிருவானேமோன்னு இது மனமனன்னு இது சீக்கிரம் சொல்றது. தாலி கட்டிவிட்டா அப்புறம் எங்க இன்பத்தில் தான் இருப்பேன், துன்பத்தெல்லாம் இருக்க மாட்டேன், வாழ்நாள்லாம் மதிக்க மாட்டேன், நீ சம்பாதிச்சு போடுறதுக்கு தான் மதிப்பேன். இப்படி போகுது. வாக்குறுதி மீறி போயிடுறோம். அங்க அது கடமையில தவறுறோம். இதெல்லாம் பாவம். இதை உணர்ந்து நம்ம அதை செஞ்சாதான் நமக்கு பாவம் மன்னிக்கப்படும். அதெல்லாம் செய்யாதபடிக்கு நம்ம போய் நன்மை வாங்கினா அது பிரயோஜனம் இல்லை, பாவரிக்கிறது இல்லை. ஆகியால அதை பாவரிக்கை செய்யறோம். அப்புறம் உன்னதங்களிலே பாடுறோம். அப்புறம் 2 நிருபம் வாசிக்கப்படுது. அப்புறம் நற்செய்தி வாசிக்கிறது, பிரசங்கம் கேட்கிறோம். அதன் பிறகு மனம் வருந்ததுனால தான் என்ன மன்றாட்டு எடுக்கிறோம் கோயில்ல? காணிக்கைக்கு என்ன விசுவாச பிரமாணம் சொல்றோம்ல, அதெல்லாம் விசுவாசிக்கிறேன் நம்புறேன் சொல்லிவிட்டு அடுத்து தான் விசுவாசியுடைய மன்றாட்டு. இந்த மனஸ்தாபப்படாத அந்த விசுவாசிய மன்றாட்டு எடுத்தா அந்த மன்றாட்டு பாடுறதுக்கு கேட்கறதுக்கு அழகா இருக்கும். வழிய ஆண்டவர் எங்க மன்றாட்டு கேட்டாருன்னாக்கா அவர் கேட்க மாட்டார். பல நேரத்துல பல இதில் பாடிக்கலாம். ஆனா அந்த மன்றாட்டு எங்க போவாது? பரலோகத்துக்கு போவாது. இதெல்லாம் கேட்டுதான் திருச்சபை ஒழுங்கு கிரமமா இதெல்லாம் கத்து கொடுத்து திருப்பலின்னு விடுது. இதை உணர்ந்தா திருப்பலி மகத்துவமானது. அல்லேலூயா. ஒரு காலத்துல லத்தீன் பூசைக்கு ஒண்ணுமே புரியாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இதுல பெரிய அண்ணன் எல்லாம் பார்த்திருப்பாங்க, லத்தீன் பூசை அவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? அன்னைக்கெல்லாம் லத்தீன் பூசை நாங்க தான் பூசை செய்தி தான் மந்திரம் சொல்லணும். ஆள் தரதைன்னு அச்சையும் கோயில் எத்திபிக்காது இவன் துதமையாம் என்னன்னு தெரியாது. இப்பதான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்கன்னா உங்களோடு இருப்பாரு. கிறிஸ்தலை என்னடான்னா என்னமோ சொல்லி கொடுத்தாங்க சொன்னேன். இப்ப தெரியுது அதனுடைய அர்த்தம் என்னது? ஆண்டவரே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும். சாய்தூசம் என்னடா சாய்தூசு தெரியல. இப்ப பரிசுத்தர் அதுக்கு அர்த்தம். இப்ப அதுக்குதான் எல்லாருக்கும் புரியுன்னு சொல்லித்தான் அந்தந்த பாஷக்காரருக்கு அந்தந்த பாஷையில இப்ப திருப்பலி நிறைவேற்றப்படுது. ஆனா உணர்ந்து நம்ம செயல்பட்டா நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆகினால பிரியமானவர்களே, அந்த பாவத்தை அவர் சொல்றாரு ஏசாயா 1:15, என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் இருப்பேன். பாவத்தோடுனா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அங்க நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையாய் நிறைந்துள்ள இருக்கின்றன. பாவம் அங்க இரத்த கரையா இருக்குது, அதனால நான் செவி சாய்க்க மாட்டேன். நீங்க எவ்வளவுதான் மன்றாடினாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு, அது ஏசாயா 1:16 உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உங்களை கழுவி என்ன பண்ணு? தூய்மையில 3 தூய்மை இருக்குதுங்க. எத்தனை தூய்மை இருக்குது? 3. 1 சரீர தூய்மை. இப்ப நம்ம எல்லாரும் சரீர தூய்மை, துணி மணியா தண்ணி வாத்தா கிணி வாத்தா சேவ் பண்ணியா பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாம் வந்துக்கிறோம். என்னது? சரீர தூய்மை. இன்னொன்னு மூடு தூய்மையா இருக்கும். அப்படியே பழன்னு அப்படியே கூட்டி தொடச்சு அப்பப்ப என்னென்னமோ பழம் வந்துக்குதே. அந்த துப்படிலாம் துவைக்கிறத கூட என்ன கம்பவுண்டா இன்னும் சொல்றாங்கல்ல, என்ன சொல்லுங்க, கம்ஃபர்ட். கம்மன்னு மணக்கணுமா அந்த தூப்படி துணி மடியெல்லாம் அதை போட்டு ஊற வச்சு துவைக்கிறது, வீட்டுக்கு அப்படி தொட்டைக்கிறது, என்னென்னமோ போட்டு கமன்னு முடியலாம். நாற்று நேரம் பண்ணாயில்லை. இப்போ எல்லாம் போட்டு அடிச்சுட்டு அடிச்சு அதை வச்சு வீடு போய் பார்த்தா அப்படியே லைட்டு போட்டு சீரியல் செட்டு போட்டு பழன்னு இருக்கும்.
அது எல்லா அழகு. ஒண்ணு சரீர அழகு, இன்னொன்னு உள்ள அழகு. இதுதான் உள்ள தூய்மை. சரீர தூய்மை, இன்னொன்னு இல்லம் தூய்மை, இன்னொன்னு உள்ளம் தூய்மை. இந்த உள்ள தூய்மை தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். 18ஆம் வசனம், உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும், இரத்த நிறமாய் அவைக்கு சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால பிரியமானவர்களே, நாம ஆண்டவர் விரும்புவது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார்னு வேத வசனம் சொல்லுது. ஆகையால உடல் தூய்மையும் வேணும், ஊடு இல்ல தூய்மையும் இருக்கணும். சுத்தம் சோறு போடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா பள்ளிக்கூடத்துல. சுத்தம் பாடுபடாத சோறு எங்க போடுது? அது சோடாது. அங்க உழைக்கணும், உழைக்காதவன் உண்ணலாகாதுன்னு பைபிள் சொல்லுது. உள்ள தூய்மை அங்க ஆண்டவர் விரும்புகிறாரு. பாவத்தை விட்டு மனம் மாறணும், மனஸ்தாபப்படணும், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும், மன்றாடி ஜெபிக்கணும். அது இல்லாதபடிக்கு பாவத்தை பறிச்சுட்டு இருந்தா என்ன கிடைக்காதான்? நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. நோயை மறைச்சுக்கிட்டு டாக்டருக்கு போய் நாம சொன்னா அவனே ஒரு மருந்து கொடுப்பான், நோயே தீராது. பாவத்தை மறைச்சுக்கிட்டு ஒன்னு சொல்லி 9 சொல்லாத, மனசாபப்படாத அந்த மூடி மறைச்சா அவங்க என்ன சொல்றாரு? வாழ்க்கை வாழ்வறியாம். அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். அது விடுறோம். சும்மா நம்ம பாட்டு, நான் பாவி இயேசுவே என் வாழ்க்கை மாற்றுமே, உருக்கத்தோட பாடுறவர சிரிச்சுக்கிட்டு, நான் பாவி இயேசுவே சிரிச்சுக்கிட்டு பாடினா அந்த ஜபம் எப்படி இருக்கும்? அந்த பாவின்னு ஒரு மன உருக்கம் இருக்கணும். சாவுல போய் அழுதுட்டியாக்கா, நீ போயிட்டியாக்கா அப்படின்னு எப்படி இருக்கும்? அந்த கண்ணீரோட அழுகணும். ஒரு அம்மா சொல்லிச்சு, முன்ன கூட சொல்லிக்கிறேன், உனக்கு கோடி வருது அத்தை, நீ குண்டேரி பாக்கலியா? ஒப்பேரி அத்தை பொட்டியில் பட்டு இருக்கிறா, இந்த அம்மாளுக்கு குண்டேரி பாக்கலியா அக்கா அத்தை. நான் பார்த்துக்கிட்டே இருந்தது. ஜாகரியில் நான் எங்க ஊர்ல கேட்டியா கிளவி, கோடி வருதத்தை நீ குண்டேரி பாக்கலன்னா அத்தை பொட்டியில் படுத்துட்டு இருக்கிறா, எங்க உனக்கு குண்டேரி பாக்குற? நீ பார்த்துட்டு வட்டியான்னு சொல்ல. மொட்டை புளியாமரம், மொட்டை புளியாமரம் எங்கேயா முட்டாய் காய்க்கிறான்? புளியாங்காயே காய்க்காது. அந்த காலத்துல ஒப்பேரி. இப்பெல்லாம் நீங்களாம் நல்லவங்க எல்லாம் படிக்கல, நான் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படிலாம் ஒரு காலம். ஆகையால பாவத்தை மறைச்சோம்னா அங்க வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்யறோம், ஆனா விட்டு விடணும். அப்பதான் கடவுளுடைய இறக்கம் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆகையால நாம எப்படி பாவ அறிக்கை செய்யறோம்? கடவுளுடைய உண்மையா நம்ம பாவத்தை அறிக்கை செய்யறோமா, இல்ல கடமைக்காக போய் கடற்கடன்னு சொல்லிவிட்டு வரோமா? நாம சிந்தித்து பார்க்கணும். ஆகையால நோய்க்கு அந்த மாத்திரை டாக்டர் சொல்லப்படி கேட்டா சுகம், ஆண்டவர் சொல்றபடி பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். லேவியர் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள், எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயவராயிருங்க, ஏனெனில் நான் தூயவர். எப்படி தூய்மைப்பட? உள்ள தூய்மைன்னா நம்ம எது கடவுளுக்கு பிரியமில்லாத பாவங்களா செஞ்சோமோ அதை ஒன்னொன்னா விடுறது. ஒன்னொன்னா உள்ளத்துல இருந்து அதை தூக்கி போட்டுட்டு அதை பாவ அறிக்கை செய்யும் போது தான் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியல் போல 3 வேளையும், தானியல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. 3 சிறுவர்கள் அவங்க நண்பர்களாம் ஜெபிக்கும் பொழுது தங்களை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே உமக்கு ஒருவேளை நாங்க எதிராக பாவம் செஞ்சிருக்கலாம், அதனால எங்களுக்கு இந்த தண்டனை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறாங்க. அவங்க அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறாங்க, நாங்க பாவம் செஞ்சுட்டோம், அதனால தான் எங்களுக்கு இந்த தண்டனை, நீ கையிச்சிருக்கிற, எங்களை நாடு கடத்திருக்கிற அப்படின்னு தாழ்மையோடு கூட, உனக்கு என்ன எங்க மேல விழுங்குது, எங்களுக்கு இப்படிலாம் பண்ணி எங்களுக்கு துன்பத்தை நாங்க சொல்லல,
என்ன துன்பம் வந்தாலும் கூட அந்த 3 வேளையும் ஜெபித்தாரு தங்களை தாழ்த்தி. அதுபோல நாமும் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நம்ம மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டாதான் கடவுள் நமக்கு அந்த இறை ஆசிரியரை கொடுப்பார். பிரியமானவர்களே, அந்த லேவியர்களை சொல்றாரு, நான் தூயவர், அதனால உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். சரீர தூய்மைக்கு போய் குளிக்கிறோம், சோப்பு போடுறோம், சாப்பு போடுறோம், என்னென்னமோ போட்டு துணி அதெல்லாம் துவைக்கிறோம், அது தூய்மையாவது. ஆனா நம்முடைய உள்ளத்தை எப்படி ஆண்டவர் தூய்மைப்படுத்தோம்னு பார்த்தோம்னா 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மையுள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. என்னது தூய்மை? நம்முடைய நடத்தை, வாழ்க்கை. நம்ம கொஞ்சம் என்ன அப்படி இப்படி நடந்தோம், என்ன சொல்றாங்க, என்ன பண்ணி அவன் நடவடிக்கை நடத்த சரியில்லை. அந்த பையனுக்கு பொண்ணு தர என்னமாயா, என்னமா அந்த பையன் நடத்தினா எனக்கு ஒன்றும் சரியில்லாத மாதிரி, என்ன நான் சொன்னான்னு சொல்லாத, சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லாத சொல்லுவாங்க. அந்த பிள்ளையா நல்ல பிள்ளை தான், என்னமோ அப்படி இப்படி சொல்றாங்க அந்த பிள்ளைய பத்தி. ஆனா நான் சொல்ல என்னமா அது உங்க பெரிய, அப்புறம் நீ அங்க கேட்டுக்காயா சொல்றதெல்லாம் வந்து சொல்லி போடுறது, அந்த கஷ்டத்தை உள்ள குத்தி விட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்றது. அந்த அப்படித்தானே நம்ம சொல்றோம், சொல்றதெல்லாம் சொல்லி போடுறது. அப்புறம் என்னமா நான் சொல்லிட்டு பாரு, அது உங்க பெரிய சாமி, என்னமா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கழுவுன மேல நழுவிக்கிறது. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த அக்கா அப்படி சொன்னால மீயா, அந்த அக்கா அப்படி சொன்னாலே மீயா, அந்த அக்கா அப்படி சொன்னாலே மீயா, அந்த அண்ணா அப்படி சொன்னானே, அந்த மாமா அப்படி சொன்னானே மீயா மீயான்னு எல்லாம் நம்ம பேரு டங்கூராங்க பேர். அங்க எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுருவாங்க. ஏன்னா லைக் பண்ண ஏன்னா சொல்றாங்கல்ல இதுல போன்ல ஷேர் சப்ஸ்கிரைப் போரா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம பேர் நாளைக்கு போயிடும். நல்லது சொல்ல முடிஞ்சா நல்லது சொல்லு, இல்லை கெட்டதே இருந்தாலும் ஆமா அப்பா அந்த பிள்ளை சரியில்லை, நான் சொல்றேன், நீ யாருக்கு வேணும் கேட்டுக்க, எனக்கு தெரிஞ்ச சொல்றேன்னு சொல்லிவிடு, தப்பு இல்லை. சொல்றதையும் சொல்லிவிட்டு திரும்பி சொல்றதான்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்றதை பார்த்து சொல்றதாங்க சொல்லு. உங்க பதில் ஆம் என்றால் ஆம் இருக்கட்டும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கட்டும். என்கிட்ட அநேகமே யாரும் என்கிட்ட வந்து அனாவசியம் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லிவிட்டு நல்லான்னு சொல்லுவேன், மைக் பிடிச்சே சொல்லுவேன், வேற ஒரு போய் மைக் பிடிச்சி சொல்லுவேன், இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிவிடுன்னு சொல்லுவேன். ஏன்னா மறைச்சனா இருந்தது பாவமாக போச்சுன்னா நல்லது நான் தெரிஞ்சுட்டு எனக்கே தெரியலன்னு சொல்லுவேன். நான் சொல்லி கொடுத்து தான் சொல்லுவேன். அதனால அனாவசியமா ஒரு மாதிரி கேட்டால் அந்த கஷ்டமோசம் தான் எனக்கு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சாலும் நான் நேராக சொல்லிவிடுவேன். யாராக தானே சாமியாக தானே சிஸ்டர் தானே ஃபாதர் தான் நேராக நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நேராகவே பேசி, நீ பேசினாலும் பேசாவிட்டா கம்மனடி கோனா பாட்டு வந்துடுவேன். வேற வசனத்தை பிடிக்கிறேன், எனக்கு அதுதான் தெரியும். ஆங்கில பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மையுள்ளவர்களாய் இருங்கள். அங்கே சொல்றாரு அந்த 1 பேதுரு 1:2 தந்தையாம் கடவுளின் முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவர் இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். அல்லேலூயா. யார் நம்மளை ஆண்டவர் தூய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். கடவுள் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். இங்க எத்தனையோ பேர் வரலன்னா நாம மட்டும் வந்துக்கிறோம்னா நாம பரிசுத்தவான்கள் வரல. கடவுள் ஏதோ நாம பாவத்தை கழுவி தூய்மையாக்கிக்கிட்டோம்னு நம்மளை அழைச்சிருக்கிறார். நாம ஒன்றும் பரிசுத்தவானவர்கள் மட்டும் நம்மளை அழைக்கல. இந்த வசனத்தை கேட்டு போதிக்கிறவங்களும் சரி, கேட்கறவங்களும் சரி, பாடுறவங்களும் சரி, தீ வைக்கிறவங்களும் சரி, இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம குற்றத்தை உணர்ந்து நாம மனமாற்றம் அடைந்து தூய்மை அடைஞ்சு நம்ம ஜெபம் கேட்கப்படுவது தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை அழைத்திருக்கிறார். உணர்ந்த ஒரு அழைலை சொல்லு. அதான் உண்மை. ஆகையினால அவருடைய ரத்தத்தால் நம்ம தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். 1 யோவான் 1:7 இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தணும். எல்லா பாவத்திலிருந்தும். அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம், மாட்டு ரத்தத்துல அன்னைக்கெல்லாம் அவன் பழைய ஏற்பாட்டில் செலுத்தினாங்க. அது மீட்பு கொடுக்கல, அது நிரந்தரம் இல்லை. இயேசு ரத்தம் தான் நிரந்தரமான நமக்கு விடுதலை கொடுக்குது, பாவ மன்னிப்பு கொடுக்குது. அதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினாரு நம்மை தூய்மைப்படுத்த. எபிரேயர் 12:14 தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். அல்லேலூயா. தூய்மை என்ன பண்ணுமா? நாடுமா. துணி யார் துவைக்கிறது?
அழுகை போச்சு, சோப் வாங்கிட்டு வந்து போட்டு பவுடர் 2 kg கொட்டி விட்டுட்டா அது தூய்மை ஆயிருமா? நாம துவைக்கணும். அதே போல நம்ம உள்ளத்தை நாம தான் தூய்மைப்படுத்திக்கணும். நம்ம மேல இருக்கிற அழுக்க நாம தான் கழுவி தேய்ச்சி போகணும். தண்ணி போய் குப்பின்னு ஊத்திட்டு அழுக்கு போயிருமா? சோப்பு போடுறது இப்படி துவைச்சு விட்டு துணி சுத்தாயிருமா? அது கும்பி நம்ம சுத்தம் பண்றோம். சரீரத்தை போட்டு தேய்ச்சி என்னென்னமோ மட்டை கெட்ட நார் இதெல்லாம் போட்டு தேய்ச்சி அப்பதான் தூய்மை ஆகுது. அது போல நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த ஆண்டவர்கிட்ட உள்ளம் உடைக்கப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். அப்பதான் நமக்கு தூய்மை கிடைக்கும் பிரியமானவர்களே. ஆகையால அந்த தூய்மையான உள்ளத்தோடு இல்லாத போனா நம்ம யாரை காண முடியாதான்? ஆண்டவரை காண முடியாது. இங்க வந்திருந்தாக நம்ம வந்து எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம உள்ளத்துல போகாது, நம்முடைய ஜெபமும் கேட்கப்படாது. ஆகையால உள்ள தூய்மை வேணும். திருப்பாடல் 71 முதல் வசனம், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவரா? கை தட்டு பாருங்க ஒரு கை. நீதிமொழி 22:11, ஆண்டவர் தூய உள்ளத்தினரை விரும்புகிறார். ஹல்லேலூயா. தூய உள்ளத்தினர் அவர் விரும்புகிறார். அந்த தொழுநோயாளி போய் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான நோயை சுகமாவது சித்தம் உண்டு சொஸ்தமாக இன்னொருத்தர் விரும்பினான்னு கேட்பேன். நான் விரும்புகிறேன் சுகமாகன்னு சொல்லுவாரு. ஆகையில தூய உள்ளத்தினரை ஆண்டவர் விரும்புகிறார். படைச்சவங்களை பட்டமானவங்களை அவங்களை பார்த்து ஆண்டவர் விரும்பல, தூய உள்ளத்தினர் ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அந்த மலைப்பொழிவில் அவர் சொல்லுவார், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். பரிசுத்தமே எழுதிப்போம். தங்கோமேடம் பக்தர்கள் தேடும் தேவாலயம். பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை. நீங்க நிறைய இடத்துல இந்து கோயில்லாம் போனோம்னா அங்க காசு கொடுத்தா முன்னால போனா நேர சாமி தரிசிக்கலாம். இல்லைன்னா நீ கியூ நிற்கணும் 1 மணி நேரம் 2 மணி நேரம். நான் 10 வருஷம் வேளாங்கண்ணிக்கு டூர் ஓட்டுவேன். அந்த இந்து மக்களும் வருவாங்க. நாங்க பழனிக்கு போவோம், மதுரைக்கு போவோம், வேளாங்கண்ணிக்கு போவோம், எல்லா இதுக்கும் போவோம். அவங்கள அந்த சாமி பார்க்கணும் நாம சீக்கிரம் கூட்டு ஒத்துக்குவானாவே. அந்த காசு கொடுத்தா கொண்டு போவான்னு முன்னாள் நிற்க வச்சா முன்னால போன சாமியை அதை அவங்க நேரம் பார்க்கணும். அள்ளியில தான் பார்க்கணும், அள்ளியில தான் கை இப்படின்னுவாங்க இந்து மக்கள். அதை அவங்களுக்கு பார்க்கறதுக்கு காசு கொடுத்தா உடனே போயிடலாம். ஆனா பரிசுத்தத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆசீர்வாதத்தை காசு கொடுக்கறதுனால வாங்க முடியாது. பூண்டூர் கோயிலுக்கு பார்த்தாங்க 10,000 கொடுத்தீங்கன்னா அந்த பள்ளிங்களுக்கு அந்த பெருமாய் மாதர் கோயில். வனசிங்கவர் கோயிலுக்கு ஒருத்தர் என் ஊருக்காரங்க எனக்கு கிடாய் எடுத்துன்னு கூட்டிட்டு போனாங்க. நான் வரவே மாட்டேன் போனேன். அங்க போய் பார்த்தா மாட்டிக்கார பேர் 10,000 கொடுத்தவங்க பேர்லாம் எழுதி இருக்குது. 9,500 கொடுத்தவன் அது காசு இல்லையா? 8,000 கொடுத்தவன் அவன் காசு இல்லையா? அது காசு இல்லையா? 2,000 கொடுத்தவன் 50 ரூபா கொடுத்தவன் இதே காசு 2 காசு தான் ஆண்டவர் சொன்னார் ஒழிய அங்க எல்லாரும் அள்ளி போட்ட காசு ஏத்துக்கல. அந்த 10,000 கொடுத்த பேர் பலிங்கட்டு இருக்கும், பரலோகத்துல ஜீவ புஸ்தல் இருக்காது. பேருக்கோசம் நீ எழுதுறாங்கன்னு கொடுக்கவே போடவே வேண்டாம். அதை நீ அவங்க கொடுக்குறாங்கன்னு நீ 10,000 கூட போட்டுட்டு பலிங்களை இங்க விஷயம் பார்த்துக்கோ. மாட்டில இந்த நாடு சோசை பண்ணேன் அந்த அக்கா பேர் எனக்கு தெரியல சொல்லிவிட்டு அங்க எழுதி வச்சிருக்கலாம். ஜீவ புஸ்தகத்துல இருக்காது. அங்க பேர் வேண்டாம். நீ போட்டோ பாரு, எந்த செகண்டுக்கு என்ன போட்டோன்னா அங்க சிசி கேமரால பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆகியனால நம்ம பரிசுத்தம் இல்லாதபடிக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் நம்ம பரலோகம் போக முடியாது, ஆண்டவரை தரிசிக்க முடியாது. பிரியமானவர்களே, நான் பிப்ரவரியில திடீர்னு சரியபாளையம் என் மாமியார் பார்த்துக்கு போனேன். 4 வருஷமா ஆப்ரேஷன் ஆகி போக முடியாது. திடீர்னு நாட்டாளத்துக்கு போனோம்னா அங்க தேர், அங்க 2 நாளா தியானம். திருச்சியில் ஆள்கட்டு சாமியார் நம்ம எனக்கு பிடிக்கும் மொபைல பார்த்தேன், அவர் 2 நாள் தியானம். அங்கிருந்து துருவா பார்த்தா திடீர்னு வேளாங்கண்ணிக்கு போகலாம். அங்க வேளாங்கண்ணிக்கு போய் அங்கிருந்து திரும்ப உடையடியா என் உறவினர் மச்சவங்க ஒருத்தர் பார்க்கணும் மதுரை, அங்க போய் குற்றாலம் போயிட்டு அங்கிருந்து திரும்பி பார்த்தா ஒரேடியா இடைக்காட்டூர் இறுதியான ஒரு ஃபேமஸ் கோயில் அங்க போனேன். அங்கிருந்து திரும்பி ஓரியூர் பார்க்கணும் அங்க போனேன். அங்கிருந்து திரும்பி அடைக்கலமாதா 15 நாளாக ஓடு வந்து சேர்த்தேன். வீட்டுல என்ன ஆனா அப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் நான் எங்க கோயில் இருக்கிறேன் அங்க கம்மி சொல்லிவிட்டு நடக்க முடியாத இடுப்பு நோக்கிறமே அவ்வளவு சுத்திட்டு வந்தேன். ஒண்ணுமே அவளை அல்லேலூயா. பிப்ரவரி அந்த ஜனவரி 31ஆம் தேதி ஓட்டவே
பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு புண்ணிய செல்வம் இந்த வருஷம் தொடக்கத்துல பார்க்கறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தாரு. நினைச்ச நேரத்தில் அத்தனையும் போய் சுத்திட்டு கடவுள் கூட்டிட்டு போய் எல்லாம் பார்க்கறதுக்கு இருந்தாரு. காசு கொடுத்து ஊரை சுத்திக்கலாம், கோயில் பார்த்துடலாம், பரிசுத்தம் இல்லாம நம்ம உள்ளத்துல ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஊரை வேணா பார்த்துக்கலாம், வெளிநாட்டுக்கும் போகலாம், எங்கேயும் போகலாம், எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வந்துடலாம். புண்ணிய செலுத்துக்கு போனதுனால புண்ணியம் வந்துடாது. நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாதான் நமக்கு புண்ணியம் வரும். பிரியமானவர்களே, ஆகையால தான் அவர் சொல்றாரு, தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். திருப்பாடல் 101:2 மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தா இருக்கிறேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர், தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன்னு சொல்றாரு. வீட்டுல தூய உள்ளத்தோடு வாழணும். வெளியில வந்து ஆலயத்துல நம்ம தூய்மையா இருந்தா பத்தாது. நம்முடைய வீட்டுல, நம்முடைய இல்லத்துல, நம்முடைய ஊர்ல, நம்ம அந்த அயலார் மத்தியில அங்க அவர் சொல்றாரு, மாசற்ற வழியில் நடப்பது நான் கருத்தா இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த நன்னடத்துல கருத்தா இருக்கிறேன்னு அப்படி சொல்லிட்டு அவர் அங்க அடுத்து அவர் என்ன சொல்றாரு, எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர், தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன்னு அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு. பிரியமானவர்களே, எப்பொழுதும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம ஒருவர் வந்தா மட்டும் கிண்டி சோம்பெல்லாம் வளர்க்கி அங்க உடைச்சா பத்தாது. திடீர்னு வந்துட்டாங்களா, அப்ப அந்த சோம்பு நாரிட்டு இருக்காதா, அந்த கோப்பம் நாரிட்டு இருக்காதா, அந்த வாசல் எல்லாம் நாரிட்டு இருக்காதா? எப்பொழுதும் நம்ம வீடு சுத்தமா இருக்கட்டும், எப்பொழுதும் நம்ம உடை சுத்தமா இருக்கட்டும், எப்பொழுதும் நம்முடைய உள்ளம் சுத்தமா இருக்கட்டும். அப்ப எந்த நிமிஷம் யார் இருந்தாலும் நம்ம கலங்க தேவையில்லை. பதற்றமா பேட்டு செய்து கொடுக்கும் போது என்ன பதற்றம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பதற்றம் வராது. அந்த பதற மாட்டோம். விசுவாசி பதறான். அல்லேலூயா. ஆகையால அந்த தூய்மையாக இருக்கணும், அந்த பாவரிக்கை செய்து பரிசுத்தோடு கூட வாழணும். திருப்பாடல் 51:1 அந்த பாவ அறிக்கை தாவீது அந்த எவ்வளவாக அந்த மன உருக்கத்தோடு சொல்லுவார். வேகமா படிக்கிறேன். டைம் என்னப்பா? டைம் இருக்கு தானே? 3:45 சொல்லலாம் தானே? இல்லைன்னா கொஞ்சம் வேகமா ஓட்டலாம். ஹல்லேலூயா. ஆகினால அந்த திருப்பாடல் 51 அந்த தாவீது பாவம் செய்தனால நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிப்பு கொடுத்ததுனால அவர் எப்படி உள்ள உருகி ஆண்டவர்கிட்ட வேண்டார் பாருங்க. திருப்பாடல் 51:1 கடவுளே, உமது பேரன்பிற்கேற்க எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும்னு சொல்றாரு. நம்ம வீட்டை எப்படி அந்த கரையை துடைக்கிறோமோ அது போல அந்த பாவ கரையை கடவுள் தான் துடைக்க முடியும். வீட்டுல இருக்கிற கரையெல்லாம் நாம எதாவது போட்டு துடைச்சிடலாம், பாவ கரையை அவரு தான் துடைக்க முடியும். ஆகையினால அவர் துடைத்தருள்னு சொல்றாரு. 2ஆம் வசனத்துல என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுபோகும்படி என்னை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு வென்றார். என் பாவம் அற்று போகட்டும் சுவாமி, நான் என்னமோ அறியாமல பாவம் செஞ்சுட்டேன். ஆகினால அந்த விபச்சார பாவம் செஞ்சு அடுத்து கொலையும் செஞ்சாச்சு. அவருடைய கணவனிய யுத்தத்துக்கு முன்னால நிக்க வச்சு அந்த பாவம் அவளுக்கு உறுத்துது. ஆகினால அவர் சொல்றாரு, என்னை தூய்மைப்படுத்தும். 3ஆம் வசனம் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் நிற்கிறது. அவர் செஞ்ச பாவம் கண்மனால் அப்படியே நின்றுக்குது அவருக்கு காட்சி, அந்த செஞ்ச தவறு. ஆகினால என்ன மன்னியும்னு சொல்றாரு. 4ஆம் வசனம் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன் அவர் வாயில அறிக்கை பண்றாரு. வேற நாத்தான் தீர்க்கதரிசியும் ஒரு வரியில ஒரு கதையாக சொல்லி ஒருத்தர் ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அந்த வரமரம் வந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டி அறுத்தாங்கத்தான் உதாரணமா சொல்லிவிட்டு அவனை கொல்லுனா நீ தாண்டாப்பா அந்த உரியாவின் மனைவியோட விபச்சாரம் பண்ணி அவனை கொண்டு விட்டு போது தான் இந்த உள்ளம் உடைக்கப்பட்டு ராஜா பாடனார் ராஜா நான் என்ன செய்வேன் அவர் சொல்லல. அவர் உள்ளம் கதறி மன்னிப்பு கேட்டுதான் இந்த ஜபம். அடுத்து சொல்றாரு 6ஆம் வசனத்துல இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே சொல்றாரு. நீ விரும்புவது கடவுள் என்று உள்ளத்து தூய்மை, அதைத்தான் நீ விரும்புற ஆண்டவரே. 9ஆம் வசனம் சொல்ற என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும், என் பாவகரை நீ துடைத்தருளும் சொல்றாரு. 10ஆம் வசனம் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்க ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆண்டவரே அந்த பாவ எண்ணத்தை உள்ளத்தை தூய்மைப்படுத்த சுவாமி, அந்த கல்லான இதயத்தை அந்த மாம்சி இச்சையை எடுத்துறது துடைத்து என்னை தூய்மைப்படுத்தும். அடுத்து அவர் 17ஆம் வசனம் சொல்றாரு கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை. நம்ம உள்ளம் உடைக்கப்பட்டு
உதாரி மகன் நான் தொலைவில் போயிட்டாலும் கூட அங்க பன்றி மேய்க்கிற அந்த தின்ற தவறு கூட சிக்காத பொழுது நான் கடவுளுக்கும் தகப்பனுக்கும் விரோதம் நான் பாவம் செஞ்சேன், வேலையாளா கூட நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கூட தனக்கு அறிவு தெரிஞ்சவனா வந்தது போல அப்பதான் அந்த தகப்பன் அவர் ஏற்றுக்கொண்டார். நாமும் கூட இறை மக்களே நம்முடைய குற்றங்களை உணர்ந்து விபச்சாரத்தில் கையுமா வெடிமா பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லிட்டு கொல்லல எல்லாரும் பாவம் போயிட்டாங்க. ஏசன சொல்றாரு, நானும் உன்னை தீர்ப்பு செய்ய, இனி நீ அதான் 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குலத்தால இருந்தவனை பார்த்து திரும்பி ஆலயத்தில் என்ன சொல்றாரு, இதை விட கேடானது நேராதபடி இனி நீ பாவம் செய்யாதே. சில நம்முடைய குற்றத்தினால சில நோய்களும் வரலாம், துன்பமும் வரலாம், பிரச்சனையும் வரலாம், அவமானமும் வரலாம். எப்ப நம்ம பாவத்தின்னு உணர்றோமோ ஆண்டவர் மன்னிக்கிறார், மன்னிப்பு கொடுக்கிறார். ஆகையால நம்ம உள்ளம் நொறுக்கப்பட்டு தாழ்மையோடு கூட ஆண்டவர்ல மன்றாடும் போது நமக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. மனம் மாறணும், மனம் திரும்பணும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். என்ன பண்ணு? உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்க. முதல் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா சகோதரங்க, வழி இடுக்கமான வழி. செய்தி கேட்டீங்களா? கை தட்டுங்க. எந்த செய்தி இடுக்கமான வழி விசாலமான வழியை கேட்டீங்க? இந்த சொட்ட தலையும் எங்க கரணும் சொல்லி எல்லா செய்தியும் வந்து சொல்றாங்க. இங்க ஆளே வல்ல நினைச்சிருந்தா திடீர்னு வந்துட்டு இவன் அல்லா நான் எங்கேயோ உட்காந்து இருந்தாலும் எல்லா செய்தியும் நான் வந்துக்கிறேங்க. வெறும் என் செய்தி உடல் நான் செய்தி கேட்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய ஜெபத்தையும் மன்றாட்டையும் கேட்கறது, மக்களோட ஜெபிக்கிறது தான் வந்திருக்கிறேன். எங்கேயோ உட்காந்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன், எல்லாம் கேட்பேன். இல்லைன்னா அவங்க சொன்னதையும் நான் வந்து தெரியாது சொல்லிட்டு எப்படி இருப்பாங்க? வெள்ளசோறு போட்டு அடுத்து பிரியாணி போட்டால் பரவாயில்ல, பிரியாணியும் மதியம் போட்டோட வெள்ளசேர் கொண்டு வந்து போட்டுட்டு தான் ஊசலடிச்சு பருப்புசாரி பழைய சாத்தையும் முடிச்சார் எப்படி இருக்கும்? அதனால எல்லாம் நானும் சாப்பிட்டு அதை நானும் சுவைத்து பார்த்துட்டு தான் அதுக்கு எதில் நம்மளுக்கு இருந்தாக்கணும், அதுக்கு டச் பண்ணாமல் இல்லைன்னா அதுக்கு சேர்த்து மதியம் கேட்டுக்கணும்னு சொல்லி அந்த செய்தியை கொடுக்கறதுக்கு மக்களோட மக்களை நானும் ஜெபிக்க தான் அங்கே வரேன். ஹல்லேலூயா. எங்கேயோ சில பேருக்கு எங்கேயோ தாக உட்காந்து தூக்கிட்டு வரான்டாப்பா, எங்க இருக்கிறானே தெரியல, கரெக்டா வந்து நிக்கிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. நானும் வந்து எங்கேயோ ஒரு மூலையில எனக்கு நிக்கிறது இடுப்பு வலினால எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறேன். இங்க வந்து நின்றுட்டு அதெல்லாம் மறந்து பேசுறேன். அந்தான போனது என் கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால தான் மேல இருந்து நடுக்குது விழுந்துருவேன்னு தான் கேள்வி நினைச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்து நிக்க வச்சிருக்கிறார். ஆகியனால பிரியமானதே, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராம இருக்க செய்தன. யார் பாவம்? நம்முடைய பாவம். அவங்க பக்கத்து வீட்டுக்கார பாவங்கள், கணவனுடைய பாவங்கள, மனைவியுடைய பாவங்கள. நம்முடைய கணவனுக்கு பாவம் தான் கணவன், மனைவிக்கு பாவம் தான் மனைவி, பிள்ளைகளுக்கு பெரிய பாவம் தான் பிள்ளைகளுக்கு. எதையுமே சொல்லுவாரு, யாரு திராட்சை குழந்தைனாங்களோ அவங்க பழுத்த பூசும், வேறங்களுக்கு பூசாது அப்படின்னு சொல்லி, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. அதுக்கு என்ன சொல்றது? எரேமியா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், என்னை விட்டு விலகிய மக்களே திரும்பி வாருங்கள். கடவுள் விட்டு நம்ம எங்க பாவம் செய்யும்போது கடவுள் விட்டு தூரம் போறோம். அப்படிப்பட்டலாம் வாங்கன்னு சொல்றது. அதுதான் பாட்டு போடுறோம், என் ஜனமே மனதிரும்பு இயேசுவிடம் ஓடிவா. கரண்ட் கம்பத்துல போன மாசம் உயர் மாட்டி ஏறி பையன் அவன் உள்ளந்தான், அவன் காரில் அனுப்பிச்சுட்டோம். 8 மணிக்கு 5 மணிக்கு உள்ளதான், 8 மணிக்கு உயிர் போயிடுச்சு. இந்த பொண்ணு பாவம் லம்பாடி பிள்ளை கட்டி அந்த பிள்ளை பிரெக்னெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் அப்படி துயர சம்பவம், மறக்க முடியாத சம்பவங்களை நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். போன வாரத்தில் உடக்காம்பலத்துக்கார பையன் வந்து பெங்களூரில் தலையே இல்லை, நசிங்கி போச்சு. நம்ம ஏனோ தானே வாழ்கிற வாழ்க்கை போச்சு பெரியமானது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். வயசானவங்க தான் சாவாங்க இல்லை, இன்னைக்கு எந்த வயசுலையும் சாவு, மரணம், விபத்து கணக்கே இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் கடவுள் கிருபியாக நம்ம வச்சிருக்கிறாரு. மனமாற்றம் அடைஞ்சு எப்போ செத்தாலும் உள்ள தூய்மையோட நம்ம பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு என்னவோ மக்களுக்கு புரியல. நோவா காலத்தில் பெண் கொள்வதும் புசிப்பதும் குடிப்பதும் இன்னைக்கு அந்த கட்டத்தில் உட்காந்துக்கிறோம். தீது போச்சுனா கல்யாணம் ஒருத்த முடியாத, என்னடா பையானோட வரானே கருக்குன்னு. அவன் தான் எனக்கு புது நம்ம ஊருக்கு ஒருத்தனே வைக்கிறேன், நிலம் ஊருக்கு ஒன்றா வச்சேன்.
திரும்பி இந்த ஆண்டு ஒருத்தன் கடிச்சோத்து வருதுன்னு வராங்க, புது வீடுன்னு ஒருத்தர் வர்றாங்க கல்யாணத்துக்கு. ஒரே ஒரு நாடு இந்த ஊருக்கு போறதா அந்த ஊருக்கு போறதா தெரியாத ஏன் இது நோவா காலத்தில் நடந்தது போல இன்னைக்கு முக்கியமா அது இன்னைக்கு அதிகமா நடக்குது. நாம் எத்தனை காரியம் இருந்தாலும் கூட இதெல்லாம் பார்த்தும் நம்ம கடவுளுடைய காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகையால அவர் சொல்றாரு எரேமியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். நான் தவறு பண்ணேன் ஆண்டவரேன்னு ஏற்றுக்கிட்டா போதும், நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. ஆகையால நம்ம சாக்கு போக்கு யாரு மேல சொல்லாதபடி நாம தவறு பண்ணிட்டோம்னா தவறுன்னு ஏற்றுக்கொள்வோம். சபை உரையாளர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்து விடுவான். ஒரே ஒரு தவறு பலவற்றை கெடுத்து போயிடும், பல ஆசீர்வாதத்தை நமக்கு இழந்து போயிடுவோம். ஒரே பாவம் தானே, 10 கட்டல் ஒரு கட்டல் தானே மீறிட்டேன், மித்த 9 கடைபிடிக்கிறேன். 6 சப்ஜெக்ட்லயும் 100 வாங்கி ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயினா போச்சு. 6லயும் நான் நல்லா வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அதை வச்சு நம்மளுக்கு மார்க் கிடைக்காது. அந்த 1லயும் அது பாஸ் ஆனா தான் நம்ம பாஸ், அது பர்சன்டேஜ் எல்லாத்துலயும் வாங்கணும். ஆகையால ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்து விடும். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள். என்ன வாழணுமா? பணிந்து வாழு. பயந்தாடல, பணிந்தும் வாழணும். அதுதான் ஆலயத்தை வரும்போது பணிந்து நற்கண்ணிக்கு முன்னால நம்ம வணங்குறோம். ஆலயத்தை பார்க்கும்போது பணிந்து, சும்மா ஆலயத்தை பார்த்துதான் அதை பார்த்து பயந்துட்டு பிதாக்கணும் பாடுறோம். அங்க என்ன பண்றாங்க, அவங்க நாமளுமா செத்து போய் உள்ள பாடத்துல கிடக்குறாங்க. அங்க இருக்கிறாங்க நம்ம சொந்த பந்தம் தான் கருது. என்னடா அங்க போனவங்களுக்கு பயம், அவங்கள போய் பேயா, அப்ப எதுக்கு அவங்களை பூச வைக்கிற வலிக்கிற அவங்கள பேயா? அங்க இருக்கிறவங்க பூரா நம்ம மாமா மச்சான் ஆயா தாத்தா பாட்டி நம்ம சொந்தக்கார இருக்கிறாங்க. அங்க அவங்கள பார்க்க நீ சந்தோஷமா போவியா? அவன் கல்றாங்க போய் ஐயோ இன்னும் இதுதான் கல்றோமா, என்ன இருக்குது நாய்க்கு போவோம் என்ன ஊற்றி வச்சா நக்கிறதுக்கு பிள்ளையாடி என்ன ஊத்துறா மழை வச்சாது அப்படி அப்படி போது பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு வீட்டுல கரண்ட்லான பொறுத்து வச்சுக்கிறேன். அவன் பெரிய கல்றைங்க எப்படா அவங்க அந்தாட போவாங்க அமைச்சு போய் எடுத்தாலும் இப்ப கரலாம் தான் அங்கே எரி விடலான்னு அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். சில கடையில சாராயம் இருக்குது, சில கடையில பயில் இருக்குது, சில கடையில பீடி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. சின்ன குளத்துக்கு நான் போயிருந்தேன், சாமி நம்ம அப்பனுக்கு பூசை ஆண்டவர்லாம் பூசை. அங்க போய் பார்த்தா சொர்க்கத்துல கோழி உயிரோட இருக்குது. சனிக்கிழமை போனோமா இன்னொரு போன எடுத்து விடுமா கோழி அப்படி இருக்குது. நான் ஒரு ஆள் சேலத்துல வந்து சொன்னாரு, நானே பெரியமா சேர்த்து போய் குருத்தோளத்தினால அங்கதான் இருக்கிறேன். பேட்டர்லாம் கூட காலையில் தான் வந்த மாதிரி நான் முதலானே போயிட்டேன். அங்க பார்த்தாக்கா கோழி இருக்குது, இன்னொரு பணம் எடுத்து விடுமா. நான் சொன்ன அசாவட்டம் அவுத்து நம்ம வருக்கலாம் ராத்திரிக்கு அப்படின்னு சொன்னேன். இப்படிலாம் நீங்க மூடத்தனமா இருக்கிறாங்க பெரியமானவர்கள. ஆகையால கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள். 8ஆம் வசனம், கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். நம்ம கடவுள்கிட்ட ஓரடி எடுத்து வைத்தால் ஓடி வந்து அணைக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆகையால் அவரை அணுகி செல்லுங்கள், அவரும் அணுகி வருவார். பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் எழுதி கொடுங்க. எல்லாத்தையும் எழுதி கொடுங்க. இப்ப நமக்கு விடிய கால நேரத்துல 2ஆம் அதிகாரம் 1 வசனம், நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. பாவம் நம்மை பற்றி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுமா? எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு அந்த சீராக்கில் இருக்கும் பாம்பை கண்டு விழுவதை விட பாவத்தை விட்டு விலகி ஓடு அப்படின்னு இருக்கும். ஆகையால உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்துல மன உறுதியோடு ஓடுவோம். ஜீவ கிரீடத்தை பேர பவுல் சொன்னது போல, எனக்காக ஜீவ கிரீடம் காத்திருந்ததுன்னு சொல்றாருல, என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாருல, அது போல நாம பாவத்தை உதறி தள்ளுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கடவுள் நம்மை ஒழுங்கு கேட்டிருக்க அல்ல தோய அழைத்தார். கடவுள் நம்மை ஒழுங்கு கேட்டிருக்க அல்ல தோய வாழ்வுக்கே அழைத்தார். எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? தோய வாழ்வுக்கு, பரிசுத்த வாழ்க்கை. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 3ஆம் வசனம், நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவுளம். நாம் எல்லாம் பரிசுத்த தான் அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தீய வழியிலிருந்து திரும்புங்கள், உங்கள் வழிகளையும் செயல்களையும் திருத்திக் கொள்ளுங்கள்.
நாம தான் திருப்திக்கிறோம். கடவுள் ஆலோசனை கொடுக்கிறார், எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. நம்ம துணி அழுக்காம நம்ம எப்படி தப்பிக்கிறோமோ, துவைக்கிறோமோ, வீட்டை எப்படி தூய்மைப்படுத்துறோமோ, நம்ம அதனால உடைகளை அந்த வீட்டை, அது போல உள்ளத்தை நம்ம பாவக்கரைகளை நீக்க அவர் சொல்றாரு, உங்கள் வழிகளையும் செயல்களையும் திருத்தி. கடைசி வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன். இத்தனை காரியத்தை செஞ்சாதான் நம்முடைய ஜெபம் ஆண்டவர் கேட்பார். இல்லாத போனா நம்ம என்ன ஜெபம் வேணும்னாலும் நம்ம ஜெபம் பதில் கிடைக்காது. ஒருவேளை இது வரைக்கும் நம்ம அறிந்தோ அறியாமலோ இப்படிப்பட்ட ஜெபம் செய்து கொண்டு இருப்போமானா, இன்னைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி நம்ம நேர்மையானவா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தூய உள்ள இருக்கணும். தீய எண்ணத்தெல்லாம் மாத்தி ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது அவர் சொன்னது போல என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நான் இயேசு சுவாமி, இந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை குறித்து நான் இவ்வளவுதான் நேரமாக வாசிக்க, வேத வசனத்தை வாசித்து அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு நல்மனதை தாரும். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நீ கற்றுக் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீ காலையிலேயும் ஜெபித்தீர், மதியமும் ஜெபித்தீர், இரவு முழுவதும் ஜெபித்தீர். அதுபோல நாங்களும் இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு நீ தயவாய் செவிசாய்ந்து பதில் தருவீர். எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம், பாவ அறிக்கை செய்திருக்கிறோம். இந்த திருப்பலியில அந்த உண்மையான மன திரும்புதலோடு நாங்கள் பங்கெடுக்க வேண்டிய அருள்வரத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.